சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்பான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும் உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்களையும் சட்டக்கல்வி இயக்குனர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரிக்கான புதிய கட்டடங்களையும் பட்டரைப்பெரும்புதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி விளையாட்டு திடலையும் தங்களது பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சட்டத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் 1,76,549 சதுர அடி பரப்பளவில் 76,60,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடமாக கட்டப்பட்டுள்ள ராமநாதபுரம் அரசு சட்ட கல்லூரி மற்றும் விடுதி கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட அரசு சட்ட கல்லூரியில் மாணவர் நலன் கருதி 26 வகுப்பறைகள், கருத்தரங்கு மண்டபம், காணொலி காட்சி அறை, உள் விளையாட்டு அரங்கம், மாதிரி நீதிமன்ற அரங்கம், நிர்வாக தொகுதி கட்டடங்கள், நூலக கட்டடங்கள், கலையரங்கம், மாணவியர் விடுதி, விடுதி காப்பாளர் குடியிருப்பு மற்றும் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த நிகழ்வில் முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், என்னென்ன திட்டங்கள் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சட்டத்துறை சார்பில் ராமநாதபுரம் அரசு சட்டக் கல்லூரியில 26,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கான புதிய கட்டிடம் மற்றும் விடுதி கட்டிடம் திருவள்ளூர் மாவட்டம், அதே போல சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி வளாகத்துல 1,57,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கால்பந்து மற்றும் மட்டைப்பந்து, விளையாட்டு திடல் ஆகியவற்றையெல்லாம் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக பல்வேறு விதமான திட்டப்பணிகளும் இந்த தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டு பணியும் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நம்முடைய துறை சார்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் 19 பணிகளும், சென்னை குடிநீர் வாரியம் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் 11 பணிகள் என மொத்தம் 1192.45 கோடி ரூபாயில் செலவில் செய்யப்பட உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். அடிக்கல் நாட்டிய திட்டங்களை பற்றி ஒரு சிறு குறும்படம் சார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ரூபாய் 1153.27 கோடி மதிப்பீட்டில் தொடங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.